குழந்தை பிறக்கும் போது அந்த பிறப்புக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இல்லை கொஞ்ச நேரம் அப்புறம் அதில் வந்து நம்ம மூளையில் நடக்கிற சேஞ்சஸ், அதாவது இந்த நியூரல் சர்க்யூட்ரி அப்படின்னு நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் சொல்லுவோம் நம்ம நியூரல் செல்ஸ்க்கு நடுவில். அதில் ஏதோ ஒரு வித்தியாசங்கள் வர்றதுனால அந்த குழந்தைக்கு ADHD அப்படின்ற ஒரு டிஸார்டர் வரும். குழந்தைகள் கையில் மொபைல் ஃபோனே இருக்கக்கூடாது. அதே மாதிரி டிவி பார்த்தும் அவங்க வளரக்கூடாது. ஏன்னா நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிற டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் 6 to 7 years of the child's life நம்ம அதுக்குரிய தெரப்பி கொடுத்துட்டோம்னா the child will grow up very normally. அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு நம்ம வந்து ரீச் பண்ண வச்சிடலாம். சென்சரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்போ நீங்களும் நானும் வந்து கேட்குற சவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வித்தியாசமாக கேட்கும். ஒரு ஹையராக கேட்கலாம். இட் கேன் காஸ் தம் பெயின். அதனால தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஃப்ளைட்ஸ்லையோ இல்லை ஒரு மால்லையோ வந்து தேர் மைட் பி சில்ட்ரன் வித் ASD ஹூ அவங்களுக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஓவர்வெல்ம் ஆகி ஒரு டான்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணாங்க, என்னடா இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுற சைல்டு அப்படின்னு நம்ம டக்குன்னு யோசிப்போம். பட் மேபி தட் சைல்டு மைட் பி ஹேவிங் ASD. கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் 6 மாதம். அந்த 6 மாதத்தில் நம்ம இந்த ரீஹாபிலிட்டேஷன்லாம் கொடுத்தோம்னா அந்த பிரெயின் ரிகவர் ஆகுறது வந்து மச் ஃபாஸ்டர், மச் பெட்டராக ஆகும். இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இந்த குட்டி குட்டி ரைம்ஸு எல்லாம் நம்ம போட ஆரம்பித்தோன்னா அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படியே குறுகிட்டே வரும். ஸோ அவங்க வளர வளர அந்த பிரெயினோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒழுங்காக வளராமல் போய் அது ஃபைனலாக வந்து சிலர்லாம் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தான் எங்கள்கிட்ட டயக்னோசிஸ்க்கே வருவாங்க, ஏதோ பிரச்சனை எனக்கு என்னது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம டயக்னோசிஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் பொற்செல்வி. நான் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட். அதில் நியூரோ சைக்காலஜி ஸ்பெஷலைசேஷன் பண்ணுறேன். அது வந்து நம்மளோட மூளை வந்து எப்படி நம்ம மன ரீதியாக உடல் ரீதியாக அஃபெக்ட் பண்ணுது, அதே மாதிரி நம்ம மனநலம் எப்படி நம்ம மூளையை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பற்றிய ஸ்பெஷலைசேஷன். நம்ம வந்து இப்போ உடல் நலம் நிறையா கேள்விப்படுறோம். யாரும் மனநலம் வந்து ரெகுலராக நம்ம வந்து என்ன பண்ணுறது, மூளைக்காக நம்ம ஹெல்த்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத ரெகுலராக பண்ண மாட்டிக்கிறோம். ஸோ நம்ம எவ்ரிடே நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம மனநலத்துக்குரியதும் மூளை நலத்துலேயும் என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அது வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலான்றதை தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போதைய சூழலில் ADHD அப்படின்ற விஷயம் வந்து இப்போது ரீசெண்டாக பரவலாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அது வந்து நம்ம பயப்பட வேண்டிய விஷயமா அல்ல அதை எப்படி அணுகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ADHD அப்படின்றது வந்து அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். அது வந்து 3 வகையானது. ஸோ 3 வகைன்றது வந்து இன்அட்டென்ஷன் மட்டும், அப்புறம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டைப் ஒன்று இருக்குது, அப்புறம் கம்பைன் டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ADHD வந்து ஒரு பெரிநேட்டல் டிசீஸ். அதாவது நம்ம குழந்தை பிறக்கும் போது அந்த பிறப்புக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இல்லை கொஞ்ச நேரம் அப்புறம் அதில் வந்து நம்ம மூளையில் நடக்கிற சேஞ்சஸ், அதாவது இந்த நியூரல் சர்க்யூட்ரி அப்படின்னு நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் சொல்லுவோம் நம்ம நியூரல் செல்ஸ்க்கு நடுவில். அதில் ஏதோ ஒரு வித்தியாசங்கள் வர்றதுனால அந்த குழந்தைக்கு ADHD அப்படின்ற ஒரு டிஸார்டர் வரும். ஆனால் வந்து அதனால வந்து வாழ்க்கையே போச்சு அப்படின்றது கிடையாது. சிவியரிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலருக்கு வந்து ஒரு மைல்டாக இருக்கும், சிலருக்கு மோர் ஆப்வியஸாக சிவியராக இருக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம அதுக்குரிய தெரப்பி, நாங்கள் வந்து எப்பயும் ஏர்லி டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எவ்வளோ ஏர்லியாக நம்ம டிடெக்ட் பண்ணுறோமோ அந்த ஏர்லியாக நம்ம அந்த சைல்டுக்குரிய ஹெல்ப் கொடுத்துட்டோம்னா அந்த சைல்டு வந்து அந்த டெவலப்மெண்டல் டிலேயோ லேகோ வந்து கேட்சப் பண்ணி நல்லா ஒரு நார்மலாக வளர முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அதோட அவேர்னஸ் ஜாஸ்தி இருந்தால் பெட்டர் அப்படின்றதுக்காக அவேர்னஸ்க்கு போகிறோம்.
ஆனால் அதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. பயப்படாமல் இமீடியட்டாக ஒரு சைக்காலஜிஸ்ட், நல்லா ட்ரெயின்டு சைக்காலஜிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டோ இல்லை உங்கள் பீடியாட்ரிஷன்ட்ட கூட நீங்கள் அணுகி அதுக்கேற்ற டயக்னாசிஸ் பண்ணி, ஆனால் ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற தெரப்பியை ரெகுலராக பண்ணிடணும். அந்த ஃபஸ்ட்டு 6 to 7 years ஆஃப் த சைல்ட்ஸ் லைஃப் நம்ம அதுக்குரிய தெரப்பி கொடுத்துட்டோன்னா த சைல்டு வில் க்ரோ அப் வெரி நார்மலி. அவங்களோட பொட்டென்ஷியலுக்கு நம்ம வந்து ரீச் பண்ண வச்சிடலாம். இப்போ ஒரு குழந்தைக்கு ஏடிஹெச்டி பற்றி நம்ம இப்போ பேசணும். இப்போ அடல்ட்ஸுக்கு சில நேரங்களில் ஏடிஹெச்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அவங்க கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயமா நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஸோ இப்போ வந்து அடல்ட் ஏடிஹெச்டி அப்படின்றது இப்போ ரொம்ப காமனாக எல்லாரும் பேசுகிறது. அதாவது மெயினாக அந்த ஒரு 15 to 35 years ஓல்டுக்கு நடுவில் இருக்க அடல்ட்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் கேள்விப்பட்ட டேர்மாக இருக்கும். அதுவும் சோஷியல் மீடியாவில் நிறையாவே வருது அடல்ட் ஏடிஹெச்டின்னு. ஸோ இது அடல்ட் ஏடிஹெச்டினா என்ன அப்படின்னா, தனியாக அடல்ட்ஸ்க்கு வர்ற ஏடிஹெச்டின்னு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த சைல்ட்ஹுட்டில் வந்து இருக்கிற ஏடிஹெச்டி சிலர் வந்து அந்த தெரப்பி இல்லாமையோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தே ஸ்லிப் த்ரூ த கிராக்ஸ். இப்போ நம்மளோட அகாடமிக்ஸ்லையோ நம்ம ஸ்கூல்லையோ வந்து அது டிடெக்ட் ஆகாமையே அவங்க வளர்ந்து அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக மெயினாக வந்து இந்த அம்மாலாம் வந்து எல்லாமே அந்த சைல்டுக்கு பண்ணி கொடுத்துட்றது. ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால அவங்க நல்லா சைல்ட்ஹுட்டில் நல்லாவே இருப்பாங்க. ஆனால் அது அடல்ட்ஹுட் வரும்போது தனியாக தன்னோட வேலைகள் பார்க்கணும். ஒரு ஹாஸ்டல் போகும்போதோ, ஒரு கல்யாணம் ஆகுது, இன்னொரு ஃபேமிலி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான லைஃப் ட்ரான்சிஷன்ஸில் இவங்களுக்கு இல்லை ஒரு ஜாப் போகிறதோ, நியூ ஜாப், எல்லாத்துலேயுமே அவங்கள டிபெண்ட் பண்ணி அவங்களா யோசிச்சு அவங்களா பண்ணும்போது இந்த ஏடிஹெச்டி இருந்தவங்க ஆனால் டிடெக்ட் ஆகாதவங்களுக்கு பிரச்சனைகள் திருப்பி நம்மளுக்கு சர்ஃபேஸில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து அடல்ட் ஏடிஹெச்டி அப்படின்றது. ஸோ அதுக்குமே வந்து அதுக்குரிய டயக்னாசிஸ், அதுக்குரிய தெரப்பி எல்லாமே எடுத்துக்கிட்டா, ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங், அதுதான் நாங்கள் நிறையா பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டால் அது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கோ லைஃப் ஒரு ரோட் பிளாக்கோ இருக்கிற விஷயம் கிடையாது. தே கேன் லிவ் லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் ப்ரொவைடட் அதுக்குரிய டயக்னாசிஸ், அதுக்குரிய தெரப்பி எடுத்துட்டாங்க அப்படின்னா. இப்போ வந்து ஏடிஹெச்டியை ஒரு எளிமையான விஷயமா சொல்கிறீங்க, நம்ம பயப்பட வேண்டியது இல்லை அப்படின்னு. ஸோ இந்த ஆட்டிசமையும் அதே முறையில் நம்ம அணுகலாமா, இல்லை அதுக்கு அதிக காஷன்ஸ் தேவையா? ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், அதாவது ஏஎஸ்டி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ அது வந்து ஏடிஹெச்டி வந்து ஒரு கோமாபிடிட்டியாக வரலாமே தவிர ஏஎஸ்டியும் ஏடிஹெச்டியும் தேர் செப்பரேட் டிஸார்டர்ஸ். ஸோ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னா அதோட மெயின் இதுவே வந்து ரிஜிடிட்டி, சோஷியல் கம்யூனிகேஷன், சோஷியலாக எப்படி பிஹேவ் பண்ணுறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாகவே இருக்கும். அவங்களால சோஷியல் ரூல்ஸ், சோஷியல் நார்ம்ஸ் படி இயங்க முடியாது. ஒரு விஷயம் டேஞ்சர் அப்படின்னா அதை டக்குன்னு அவங்களால கால்குலேட் பண்ணி அந்த மாதிரி இயங்க முடியாது. அந்த ரிஜிடிட்டி இன் தாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் அவங்களுக்கு இந்த சென்சரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இப்போ நீங்களும் நானும் வந்து கேட்குற சவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வித்தியாசமாக கேட்கும், ஒரு ஹையராக கேட்கலாம். இட் கேன் காஸ் தம் பெயின். அதனால தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஃப்ளைட்ஸ்லையோ இல்லை ஒரு மால்லையோ வந்து தெர் மைட் பி சில்ட்ரன் வித் ஏஎஸ்டி ஹூ அவங்களுக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு ஓவர்வெல்ம் ஆகி ஒரு டான்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணாங்க, என்னடா இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுற சைல்டு அப்படின்னு நம்ம டக்குன்னு யோசிப்போம். பட் மேபி தட் சைல்டு மைட் பி ஹேவிங் ஏஎஸ்டி. ஸோ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ன்றது டிஃப்ரெண்ட். ஸோ அதுலேயும் வந்து மைல்டுன்னு இருக்குது, ஹை ஃபங்க்ஷனிங். அது ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாலே வந்து ஒரு ஸ்கேல் மாதிரி யோசிச்சுக்கோங்க. 0 to 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆன் தட் ஸ்கேல் தே கேன் பி எனிவேர். ஸோ மைல்டாகவும் இருக்கலாம், ரொம்ப சிவியராகவும் இருக்கலாம். சிவியராக இருக்கிறது தான் பேச்சில் வரல, சுத்தமாக இயங்க முடியல சோஷியலி அப்படின்றது. ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு இருக்குது. அது வந்து அவங்க படிச்சிருப்பாங்க, ஸ்கூலில் நார்மலாக இருந்திருப்பாங்க, அப்புறம் காலேஜ் அண்ட் அவங்கள அளவுக்கு they will be happy. It's just that அவங்களோட சோஷியல் அவங்களால இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபோக்கஸ்ட் இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் தவிர வேற எல்லாம் வந்து அவங்களால பேசக்கூட முடியாது. ஒரு டக்குன்னு ஒரு ரூமுக்கு போகிறோம், ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட எப்படி பேசணும், அந்த ஸ்மால் டாக் அப்படின்னு சொல்லுவாங்களா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, அதெல்லாம் அவங்களால கேட்க முடியாது. ஸோ அதெல்லாம் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குமே தவிர அவங்களோட தொழில்லையோ அவங்களோட எவ்ரிடே வாழ்க்கையில் அவங்க நல்லாவே இருப்பாங்க. ஸோ அது வந்து ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். முன்ன வந்து அதை தான் ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் அப்படின்பாங்க. இப்போ வி டோன்ட் யூஸ் அந்த டேர்ம் எல்லாம்.
இப்போ வந்து ஹை ஃபங்க்ஷனிங் சொல்லுவோம். அடல்ட்ஸில் வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அதே மாதிரி தான், ADHD மாதிரி தான். அது சைல்டுல இருந்தே இருந்த விஷயம் டயக்னோஸ் ஆகாமல், அதாவது இப்போ 20 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடிலாம் இங்கே அவேர்னஸ் அப்படி ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த டயக்னோஸ் ஆகாமல் அவங்க வந்து அஸ் அடல்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள், சிலர்லாம் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் தான் எங்கள்கிட்ட டயக்னோசிஸ்க்கே வருவாங்க, ஏதோ பிரச்சனை எனக்கு என்னது அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம டயக்னோசிஸ் கொடுக்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணலாம், இதெல்லாம். ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து நாங்கள் தெரப்பி அப்படின்னு யோசிக்கிறது மெட்டாகாக்னிஷன். இப்போ இவங்க யாருக்குமே, இப்போ ADHD ஆகட்டும், ASD ஆகட்டும், இன்டெலிஜென்ஸ் ஒரு பிரச்சனையே கிடையாது. சம் ஆஃப் தம் ஆர் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள் நான் மீட் பண்ணதில்லை. ஆனால் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம அதுக்கு இதுதான் காரணம், இதுதான் நீங்கள் இப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க, இதை இப்படி பண்ணால் இது பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் பேக் அண்ட் ஃபோர்த் நாங்கள் வந்து பண்ணும்போது தே கெட் பெட்டர், அந்த தே ஆர் ஃபைன். நிறைய பேர் தே லிவ் அ வெரி ஹாப்பி மேரிட் லைஃப், சில்ட்ரனோட எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது, அஸ் லாங் அஸ் அவங்க வந்து அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து மெயினாக நான் சொல்கிறது வந்து டிசபிலிட்டி வந்து என்வாயன்மெண்ட் டிக்டேட் பண்ணுறது தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டிசபிலிட்டி, என்வாயன்மெண்ட் வந்து அதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னா இது வந்து டிசேபிள்டே கிடையாது. ஸோ தே கேன் கேரி ஆன் வித் தியர் லைஃப். ஓகே மேம், இப்போது MDT பற்றி, அந்த MDT எப்படி அணுகிறது, அதுக்கான ரீஹபிலேஷன்ஸ் பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா? MDT அப்படின்னா வந்து மல்டி டிசிப்ளினரி தெரப்பி. அதாவது இப்போது ஸ்ட்ரோக் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ரோக் வந்தால் அவங்க அணுகிறது ஒரு எமர்ஜென்சி ரூமில் போவாங்க. எமர்ஜென்சி ரூமில் அந்த டாக்டர் பார்ப்பாங்க, அண்ட் ஒரு நியூராலஜிஸ்ட் கூப்பிடுவாங்க. அந்த நியூராலஜிஸ்ட் பார்ப்பாரு, அதுக்குரிய மெடிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப ஒரு ரத்த கசிவு வந்துச்சுன்னா ஒரு நியூரோ சர்ஜன் பார்ப்பாங்க, அதுக்குரிய இன்டர்வென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஒரு டாக்டர் ரீஹாபிலிட்டேஷன் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி நியூராலஜிஸ்ட், நியூரோ சர்ஜன்ஸ்குள்ளேயே பார்த்துக்குவாங்க. இப்போ ஸ்ட்ரோக்னா மெயினாக நியூராலஜிஸ்ட். ஸோ நியூராலஜிஸ்ட் பார்ப்பாங்க, அதோட மெடிக்கலி ஸ்டேபிள் கோ ஹோம் அப்படின்றது வந்துடுது இந்தியாவில். இதே இது வந்து நம்ம அப்ராட்லன்னு பார்த்தா வந்த 3வது நாள் சைக்காலஜிஸ்ட் கூப்பிடுவாங்க. சைக்காலஜிஸ்ட் வந்து போய் காக்னிட்டிவாக அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி ரிகவர் ஆகுறாங்க, மூட் வைஸ் எப்படி இருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரோக்கில் வந்து மூடு வந்து ஒரு காமனாக அஃபெக்ட் ஆகிற விஷயம். நிறைய பேர் டிப்ரெஷன் போவாங்க, ஏன்னா வந்து அந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி. ஸோ அதனால அவங்களோட ஃபங்க்ஷனிங் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ டிப்ரெஷன் இருக்குன்னா அதுக்கு சைக்காலஜிஸ்ட் இமீடியட்டாக இன்டர்வென்ஷன் கொடுப்பாங்க. ஃபிசியோதெரபிஸ்ட் அந்த டைமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஸோ அக்யூட் ஸ்டேஜ், சப் அக்யூட் ஸ்டேஜ், அதாவது 3 நாளில் 7 நாளில் 1 மாதத்துக்குள்ளே 3 மாதத்துக்குள்ளே 6 மாதத்துக்குள்ளே ஃபிசியோதெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட் எல்லாருமே எவாலுவேட் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க, எதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு நம்ம இன்டர்வீன் பண்ணோன்னா அந்த கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் 6 மாதம், அந்த 6 மாதத்தில் நம்ம இந்த ரீஹாபிலிட்டேஷன்லாம் கொடுத்தோம்னா அந்த பிரெயின் ரிகவர் ஆகிறது வந்து மச் ஃபாஸ்டர், மச் பெட்டராக ஆகும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி மல்டிடிசிப்ளினரி டீம் தேவை. ஸோ இது வந்து நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், டெவலப்ட் கண்ட்ரீஸ் அப்படின்னு நம்ம கூப்பிட்ற இடங்கள்ல இது எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது. இப்போ இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சம் வருது. இப்போ நாங்கள் வந்து அதனால தான் ஒரு லீட் பர்சன், கிளினிக்கல் லீட் இருப்பாங்க. அவங்க வந்து காமனாக அந்த ஒரு பேஷண்ட் வந்து அவங்களா யோசிச்சு ஃபிசியோதெரப்பி, அவங்களா யோசிச்சு ஸ்பீச்லாம் கிடையாது, இது பண்ணுங்க, இதுதான் உங்கள் பிளானு. ஸோ தெரபிஸ்ட் அவங்களுக்குள்ளே பேசிக்குவாங்க, இது நான் பண்ணிகிட்ருக்கேன், இதில் அவங்க இம்ப்ரூவ் ஆகுறாங்க, நீ இது பண்ணு, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் எஃபர்ட்டாக, லைக் ஒரு எப்படி சொல்ல, ஒரு கம்யூனிட்டியாக we help the patient recover. So மெயினாக ரீஹாபிலிட்டேஷனோட பர்பஸ் வந்து they have to integrate back into the society. ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க அந்த வேலைக்கு போகணும், அதே மாதிரி வீட்டில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் அவங்க பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மல்டிடிசிப்ளினரி தெரப்பி வந்து இஸ் த வே ஃபார்வர்ட். அது ஹோப்ஃபுல்லி இந்தியாவில் வந்து மோர் அண்ட் மோர் வந்துச்சுன்னா நம்ம டிசீஸ் பர்டன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இல்லாமல் போகும். இப்போ நம்ம பேசின விஷயங்களில் வந்து குழந்தை பருவத்திலிருந்து நம்ம அதிக கவனம் கொடுத்தா சரி பண்ணுற அளவில் தான் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த குழந்தை பருவத்தை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு வந்து மொபைல் ஃபோன் அதிக ஒரு டிஸ்ட்ராக்ஷனாகவோ இல்லை பிரச்சனையாகவோ மாறுதாமா? ஆக்சுவலாக வந்து குழந்தைகள் கையில் மொபைல் ஃபோனே இருக்கக்கூடாது, அதே மாதிரி டிவி பார்த்தும் அவங்க வளரக்கூடாது. ஏன்னா நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிக்கிற டெவலப்மெண்ட்
15-16 வயசும் டெவலப் ஆகிட்டு இருக்கு பிரெயின். ஸோ சில பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின், அதாவது நம்ம ரேஷ்னல் திங்கிங்க்கு, அப்ட்ராக்ட் திங்கிங்கு, அட்டென்ஷன் ஸ்பேன், இப்போ நம்மளே சொல்லுவோம் ஒரு வயசு குழந்தை வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுத்து ஒரு புக்குலேயோ ஒரு இதுலேயோ உட்கார முடியாது, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா உட்கார முடியாது. அதே ஒரு 10 வயசு குழந்தை அதை விட பெட்டராக அட்டென்ஷன் கொடுக்கும், ஒரு 15 வயசு குழந்தை அதை விட அட்டென்ஷன் பெட்டராக இருக்கும். அடல்ட்டுக்கு நம்மலாம் பிடிக்கலனாலும் உட்காந்து கிளாஸ் எல்லாம் கவனிக்கிறோம் எல்லாம். ஸோ அந்த மாதிரி அட்டென்ஷன் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். நம்ம சின்னதுலேயே அவங்களுக்கு இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இந்த குட்டி குட்டி ரைம்ஸு எல்லாம் நம்ம போட ஆரம்பித்தோன்னா அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படியே குறுகிட்டே வரும். ஸோ அவங்க வளர வளர அந்த பிரெயினோட அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஒழுங்காக வளராமல் போய் அது ஃபைனலாக வந்து அவங்களுக்கு வந்து எப்படி நம்ம பிறப்பில் நம்ம ADHDலாம் பேசணும்ல, அவங்களுக்கு ADHD கிடையாது, ஆனால் வந்து அட்டென்ஷன் வந்து அதே அவங்களோட பொட்டென்ஷியல் ஸ்பேனுக்கு இல்லாமல் போயிடுது. ஸோ அது வந்து இப்போ நம்மளுக்கு லாங் டேர்ம் ஸ்டடீஸ்ன்னு ரொம்ப கிடையாது, ஏன்னா ஃபோனுன்னு வந்ததே வந்து இப்போ நம்மளாம் வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான், இப்போ தான் சில்ட்ரன். ஸோ இன்னும் மேபி 50 வருஷத்தில் நம்மளுக்கு இதோட தீமையெல்லாம் தெரியும். ஸோ அதனால் இப்போவுமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதுலேயே நம்மளுக்கு இப்போது சோஃபார் நம்மளுக்கு தெரிஞ்சதுலேயே ஓகே இதெல்லாம் வந்து கொஞ்சம் கெடுதி போல் நம்மளுக்கு தெரியுது. ஸோ எதுக்காக அதெல்லாம் பண்ணணும், தேவையில்லை. ஸோ நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து இந்த காக்கா பாரு, நிலா பாரு அப்படி கொடுக்கறது இஸ் பெட்டர் தென் டிவியை கொடுத்து சாப்பாடு கொடுக்கறது. ஸோ அதெல்லாம் ஸோ மொபைல் ஃபோன் யூசேஜ் கண்டிப்பாக ரெஸ்ட்ரிக்டட். ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கோவிட் டைமில் இருந்து கிளாஸஸ்ஸு, அசைன்மெண்ட்ஸு, ஸோ அதெல்லாம் வந்து டிஜிட்டலாக ஆயிடுச்சு நிறைய விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும் போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா அதெல்லாம் கொடுக்கவே கூடாதா? கிடையாது. ஏன்னா இந்த வேர்ல்டு வந்து டிஜிட்டல் வேர்ல்டு தான். ஸோ அவங்க ஹோம்ஒர்க்கோ அவங்க காலேஜ் போகும்போது தே ஹாவ் டு ஹாவ் அந்த டெக்னாலஜி ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் தான் வந்து அந்த சைல்டு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்ம ரொம்ப டிப்ரைவ் பண்ணிட்டோம்னாலும் அவங்களால சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ இப்போது வர ரிசர்ச் என்னென்னா, நீங்கள் மொபைல் ஃபோன் கொடுங்க, ஆனால் வந்து எதுக்காக கொடுக்குறீங்க, அந்த சைல்டு அதில் என்ன விஷயம் பார்க்குது, என்ன விஷயம் பண்ணுது, எவ்வளோ ரெஸ்ட் டைம் இருக்குது பிட்வீன் மொபைல் ஃபோன் யூசேஜோ கம்ப்யூட்டர் யூசேஜோ, அதெல்லாம் வந்து நம்ம நல்லா பார்க்கணும். அதே மாதிரி சாப்பிட்ற டைம் சாப்பிட்டுக்கிட்டே அதை பண்ணுறது வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நம்ம அதிலே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு நாங்கள் சொல்கிறது மைண்ட்ஃபுல் கேஜெட் யூசேஜ், அதாவது நம்ம நல்லா யோசித்து இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம், இதனால இந்த பெனிஃபிட் அப்படின்ற யோசித்து நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் மூளை நலத்தை பற்றி, மனநலம் எப்படி நம்ம பேணி காக்கிறது, மனநலம் எப்படி மூளை நலத்தை அஃபெக்ட் பண்ணுது, நிறைய டிஸார்டர்ஸ் அதெல்லாம் பற்றி பேசினோம். அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து அதுக்குரிய ஹெல்த் கேர் ப்ரொஃபஷ்னலாக அணுகி அதுக்குரிய தீர்வுகளுக்கான நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் எவ்ரிடேயில் டெய்லி நீங்கள் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் கேருக்கு நம்ம மனநலத்துக்காக நம்ம வந்து அதுக்கு ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஒரு டேபுவாக, அதாவது இது வந்து மனநலம் பற்றி பேசுகிறதெல்லாம் ஒரு தப்பு அப்படின்னு யோசிக்காமல் நம்ம மனநலமும் நம்ம மனசும் நம்மளோட மனசு அப்படின்றதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் வந்து அதுக்குரிய எஃபர்ட் போடுறது நல்லது. தேங்க்யூ.